ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் பவி அண்ட் ராணி அப்படின்ற இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழில் சொல்லும் பொழுதே இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணுங்கள். நம்பர் 1, இப்போ பவி என்ன சொல்கிறாங்க, உன்னோட பிறந்த நாள் ஜூலை மாதமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட பிறந்த நாள் ஜூலை மாதமா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரொம்பவே சிம்பிள் தான். கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ் யுவர் பர்த்டே இன் ஜூலை? இஸ் யுவர் பர்த்டே இன் ஜூலை? இப்போ அதுக்கு ராணி என்ன ரிப்ளை பண்ணுறாங்க? ஆமாம், ஜூலையில் தான். எஸ், இட்ஸ் இன் ஜூலை. எஸ், இட்ஸ் இன் ஜூலை. நெக்ஸ்ட் பவி ராணிக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அவங்க கல்யாணமானவங்களா? அவங்க கல்யாணமானவங்களா? ஆர் தே மேரீட்? ஆர் தே மேரீட்? அதுக்கு ராணி என்ன சொல்கிறாங்க? ஆமாப்பா, அவங்க கல்யாணம் ஆனவங்க தான். எஸ், they are married. Yes, they are married. இப்போ நெக்ஸ்ட்டு பவி என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கடை திறந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கடை திறந்திருக்கா? Is the store open? Is the store open? அதுக்கு ராணி ஆமாம், கடை திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கடை திறந்திருக்கு. இதை எப்படி சொல்லலாம்? ரொம்பவே சிம்பிள் தாங்க. எஸ், த ஸ்டோர் இஸ் ஓப்பன். எஸ், த ஸ்டோர் இஸ் ஓப்பன். இப்போ பவி கேட்குறாங்க, நீ டாக்டரை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கூட கேட்போம் இல்லையா, யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னா நீ டாக்டரை பார்த்தியா அப்படின்னு கேட்போம். இதை இங்கிலீஷில் எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? Have you seen the doctor? Have you seen the doctor? Seen அப்படின்னா பாத்தியா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ராணி சொல்கிறாங்க, இன்னும் பார்க்கல, இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Not yet. எப்படி சொல்லலாம்? Not yet. Yet அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். Not அப்படின்னா இல்லை, அப்போ இன்னும் இல்லை. நாட் yet. கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கே போயிருந்த? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? வேர் டிட் யூ கோ? வேர் டிட் யூ கோ? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். I went to the supermarket. I went அப்படின்னா நான் போயிருந்தேன். ஓகே. to the supermarket அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டிற்கு. ஓகே. I went to the supermarket. நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, இது உன்னோட தான் அப்படின்னு கேட்குறாங்க. இது உன்னோட தான் அப்படின்னு. இது ரொம்பவே ஈஸி தாங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Is it yours? Is it யுவர்ஸ்? யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது. அப்போ இஸ் இட் யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, ஆமாப்பா, இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோடது தான் சொல்கிறாங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆமாங்கிறதுக்கு எஸ். இட்ஸ் மைன். இட்ஸ் அப்படின்னா இது, மைன் அப்படின்னா என்னுடையது. எஸ், இட்ஸ் மைன். இது என்னோடது. அண்ட் நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக யாரையாவது பார்த்தா எப்படி கேட்போம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். இதை இங்கிலீஷில் வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நான் ஒரு வக்கீல்.
நான் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I am a lawyer. That's all. I am a lawyer. I am அப்படின்னா நான் இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? A lawyer. Clear? I am a lawyer. நான் ஒரு வக்கீலாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் பவி ராணியை பார்த்து கேட்குறாங்க, இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க பக்கத்தில் நிறைய திங்ஸோ சம்திங் ஏதோ இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை இங்கிலீஷில் வாட் ஆர் தீஸ்? வாட் ஆர் தீஸ்? தீஸ் அப்படின்னா இவைகள். வாட் அப்படின்னா என்ன? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, இவைகள் எல்லாமே பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகள் எல்லாமே பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷில் தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். தீஸ் அப்படின்னா இவைகள், ஃப்ளவர்ஸ்னால் பூக்கள். ஸோ இவைகள் எல்லாமே பூக்கள். நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, உங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க? உங்கள் அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் யுவர் மதர் டூ? வாட் டஸ் யுவர் மதர் டூ? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, என்னோட அம்மா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை இங்கிலீஷில் மை மதர் இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மை மதர் அப்படின்னா என்னுடைய அம்மா. அ டீச்சர்னா ஆசிரியை அல்லது ஆசிரியர். நெக்ஸ்ட் ஒன், பவி கேட்குறாங்க, உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்ன? வாட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? வாட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை இங்கிலீஷில் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் லக்ஷ்மி. மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் லக்ஷ்மி. மை ஃப்ரெண்ட் நேம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டோட பேர். நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, நீ என் கூட வாரியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என் கூட வாரியா? ஆர் யூ கம்மிங் வித் மீ? ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீ வரியா? யார் கூட வரியா? என் கூட. ஸோ வித் மீ. வித் மீனா என் கூட. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அடுத்து பவி கேட்குறாங்க, நீ எப்போ போவ அப்படின்னு கேட்குறாங்க. when will you go? when will you go? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நான் வெள்ளிக்கிழமை போவேன். நான் வெள்ளிக்கிழமை போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் கோ பை ஃப்ரைடே. ஐ வில் கோ பை ஃப்ரைடே. இப்போ பவி கேட்குறாங்க, உன்னால் நான் சொல்கிறத கேட்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? இல்லை என்னால் கேட்க முடியல அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, நோ ஐ காண்ட். இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்? இதையே ஃபுல்லாக எப்படி சொல்லலாம்னா, நோ ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, ஸ்கூலுக்கு நீ எப்படி போவ அப்படின்னு கேட்குறாங்க. இதை இங்கிலீஷில் ஹவு டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நான் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போவேன். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என் மேலே கோவமாக இருக்கியா? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னா நீ கோவமாக இருக்கியா? வித் மீனா என் மேலே. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, ஆமாம் நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. எஸ் ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, நீ எப்போ வருவ அப்படின்னு. இது இங்கிலீஷில்
when will you come? when will you come? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நான் சண்டே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் ஐ வில் கம் ஆன் சண்டே. ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். எப்போ? ஆன் சண்டே. சண்டே அப்போ வருவேன். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் பவி கேட்குறாங்க, நீ எப்போவும் வீட்டுக்கு எப்போ வருவ? ரெகுலராக எப்போவுமே வீட்டுக்கு எப்போ வருவ? when do you usually come home? when do you usually come home? வீட்டுக்கு எப்போவும் 6 மணிக்கு வருவேன் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. வீட்டுக்கு எப்போவுமே எத்தனை மணிக்கு வருவாங்களாம்? 6 மணிக்கு. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூஸ்வலி ஐ கம் ஹோம் பை 6 PM. யூஸ்வலி ஐ கம் ஹோம் பை 6 PM. பவி கேட்குறாங்க, நீ போலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை இங்கிலீஷில் won't you go? won't you go? அதுக்கு ராணி, இல்லை நான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போல. நோ ஐ வில் நாட் கோ. நோ ஐ வில் நாட் கோ. நெக்ஸ்ட் பவி கேட்குறாங்க, நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வரலையா? won't you come? won't you come? அதுக்கு ராணி என்ன சொல்கிறாங்க? இல்லைப்பா நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் நோ ஐ வில் நாட் கம். நோ ஐ வில் நாட் கம். உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு பவி கேட்குறாங்க. உனக்கு அவளை தெரியுமா? டு யூ நோ ஹர்? டு யூ நோ ஹர்? ஆமாம் எனக்கு அவளை தெரியுமே அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. எனக்கு அவளை தெரியும். எஸ் ஐ நோ ஹர். எஸ் ஐ நோ ஹர். உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு பவி ராணிகிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? ஹவு டு யூ நோ மீ? ஹவு டு யூ நோ மீ? நான் உங்களை என்னோடய ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. நான் உங்களை என்னோட ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் யூ இன் மை ஆஃபீஸ். ஐ ஹவ் சீன் யூ அப்படின்னா நான் உங்களை பார்த்துருக்கேன். எங்கே வச்சு? இன் மை ஆஃபீஸ். என்னுடைய ஆஃபீஸில். உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு பவி ராணிகிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? டு யூ நோ மீ? டு யூ நோ மீ? அதுக்கு ராணி என்ன சொல்கிறாங்க? எனக்கு உங்களை தெரியுமே. எனக்கு உங்களை தெரியும். எஸ் ஐ நோ யூ. எஸ் ஐ நோ யூ. நீ எப்போ வந்த அப்படின்னு பவி கேட்குறாங்க. நீ எப்போ வந்த? when did you come? when did you come? நான் நேற்று வந்தேன் அப்படின்னு ராணி ரிப்ளை பண்ணுறாங்க. நான் நேற்று வந்தேன். ஐ கேம் எஸ்டர்டே. ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன். எப்போ வந்தேன்? எஸ்டர்டே, நேற்று. என்ன பிரச்சனை அப்படின்னு பவி கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட்ஸ் த ப்ராப்ளம்? அதுக்கு ராணி சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. there is no problem. there is no problem. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பவி கேட்குறாங்க. எல்லாம் சரியாக இருக்கா? இஸ் எவ்ரிதிங் ஓகே? இஸ் எவ்ரிதிங் ஓகே? அதுக்கு ராணி, ஆமாம் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் எஸ் அப்சல்யூட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எஸ் அப்சல்யூட்லி ஃபைன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு பவி கேட்குறாங்க. டு யூ நீட் எனி ஹெல்ப்? டு யூ நீட் அப்படின்னா உங்களுக்கு தேவையா? என்ன தேவையா? எனி ஹெல்ப், ஏதாவது உதவி. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, ஆமாம் தயவு செய்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷில் எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ்
ப்ளீஸ் ஹெல்ப். அவகிட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னு பவி கேட்குறாங்க. ஓகே, இதை இங்கிலீஷில் வாட் டு யூ வாண்ட் டு சே டு ஹர். வாட் டு யூ வாண்ட் டு சே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும். இதே டு ஹர் அப்படின்னா அவகிட்ட. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, நான் அவகிட்ட ஒன்று சொல்லணும். ஐ வாண்ட் டு டெல் ஹர் சம்திங். ஐ வாண்ட் டு டெல் ஹர் சம்திங். நெக்ஸ்ட்டு பவி கேட்குறாங்க, அவ எப்போ வருவா. when will she come. when will she come. அவ இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடுவா. ராணி என்ன சொல்கிறாங்க, அவ இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடுவா. she will come in 20 minutes. she will come அப்படின்னா அவ வந்துடுவா. எப்போ? in 20 minutes. 20 நிமிஷத்துக்குள்ள. நீ பயப்படுறியா அப்படின்னு பவி கேட்குறாங்க. ஆர் யூ அஃப்ரைட். அஃப்ரைட் அப்படின்னா பயம். ஆர் யூ அஃப்ரைட் அப்படின்னா நீ பயப்படுறியா. அதுக்கு ராணி சொல்கிறாங்க, இல்லை நான் பயப்படலை. நோ ஐ எம் நாட் அஃப்ரைட். நோ ஐ எம் நாட் அஃப்ரைட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.